எறும்பின் புத்தி, யானையின் வீரத்தனம். ஒரு காலத்தில் அடர்ந்த பச்சை மரங்கள் நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் வாழ்ந்த எல்லா உயிர்களுக்கும் பாதுகாவலனாக இருந்தது ஒரு பெரிய யானை. அதே காட்டில் ஒரு சிறிய ஆனால் புத்திசாலித்தனமான ஒரு எறும்பும் இருந்தது. ஒரு நாள் வானம் திடீரென கருமையாக மாறியது. காற்று விசிறி போல் சுழன்றது. மரங்கள் குலுங்கின. அது சாதாரண புயல் அல்ல, ஒரு பயங்கரமான மாயப்புயல். மந்திர சக்தியுடன் வந்த அந்த புயல் காட்டையே அழிக்க வருவதாக இருந்தது. யானை அதை பார்த்தவுடன் கர்ஜித்தது. இந்த காட்டை நான் காப்பாற்றுவேன். என் பலத்தால் புயலை எதிர்த்து நிற்பேன். யானை தன் பெரிய கால்களை நிலத்தில் உறுதியாக வைத்துக்கொண்டு புயலை நோக்கி ஓட தயாரானது. அதே நேரத்தில் எறும்பு அமைதியாக யோசித்தது. புயலை அடிக்க முடியாது, ஆனால் அதை பாதை மாற்ற முடியும். எறும்பு வேகமாக ஓடி காட்டின் நடுவில் இருந்த பழைய கல்மலை அருகே சென்றது. அங்கே மந்திர சக்தி கொண்ட மரங்கள் இருந்தன. எறும்பு யானையிடம் கத்தி சொன்னது, யானையே, நீ புயலை தடுத்து நிறுத்து. நான் அதை வேறு திசைக்கு திருப்புகிறேன். யானை ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. அது புயலுக்கு எதிராக நின்று மரங்கள் விழாமல் தன் உடலால் தடுத்தது. காற்று அடித்தது, மழை கொட்டியது. ஆனால் யானை ஒரு அடியும் பின்னால் செல்லவில்லை. அதே நேரத்தில் எறும்பு மந்திர மரங்களின் வேர் வழியாக ஓடி காற்றின் திசையை மாற்றும் சிறிய மந்திரத்தை செயல்படுத்தியது. திடீரென புயல் திசை மாறியது. காடு நடுங்குவது நின்றது. வானம் மெதுவாக தெளிவானது. முழு காடும் காப்பாற்றப்பட்டது. அனைத்து உயிர்களும் யானையை பார்த்து கைத்தட்டின. ஆனால் யானை எறும்பை பார்த்து மெதுவாக சொன்னது, இன்று நான் கற்றுக்கொண்டேன். வெற்றி பலத்தால் மட்டுமல்ல, புத்தியுடனான கூட்டாண்மையால் தான். எறும்பு சிரித்தது. பாடம்: வீரத்தனமும் புத்தியும் சேரும்போது எந்த பெரிய சவாலையும் வெல்ல முடியும்.